சாத்தான்னா யாருன்னா, நாம் கடவுளின் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பாடுபடுவதுதான் சாத்தானின் கூட்டமும். ஆனால் இந்த சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், எப்படியாவது இயேசுவை தடுத்து விட வேண்டும், உறவு கொடுப்பதுன்னு அவன் மிரட்டுகிறான். எல்லாம் வல்ல கடவுள் இந்த துன்பத்தையும் ஏற்க வல்லவர் என்று காட்ட வேண்டுமா இல்லையா? நமக்கு உறவு கொடுப்பதற்காக அவர் அங்கே ஏற்றுக்கொள்கிறார். பரவாயில்ல, நீ எவ்வளவு நாள் துன்பப்படுத்திப்பார் என்று அங்கே இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அதைதான் மீண்டும் கெத்சமனி தோட்டத்திலும் தபோர் மலையிலும் நினைவூட்டி கடவுளிடம், தந்தையாய் கடவுள் மகனிடம் கேட்கிறார், வேணுமா, பாடுபடணுமா, யோசிப்பார் அப்படிங்கிறார். அதான் இரத்த வேர்வை சிந்தியதை தியானிப்போமாக என்று பார்க்கிறோம் அல்லவா? அதாவது இரத்த வேர்வை வர அளவுக்கு அது ஒரு பயங்கரமான பாடுகள். அதை யோசித்து பார்க்கிறார். இறுதியில் அவரே முடிவை சொல்கிறார், எனது சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய நலனை பார்க்காதீர்கள், நம் குடும்ப நலனை பாருங்கள் என்று சொல்கிறார் இங்கே. அப்பொழுதுதான் கெத்சமனி தோட்டத்தில் தான் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் சாத்தானுக்கு அனுமதி தருகிறார். சரி, நீ இப்போ பாடுகளை கொடு, மரணம் வரை. அதாவது இடையில் நான் எதுவும் வல்லமை செய்தோ புதுமை செய்தோ என் மகனை காப்பாற்ற மாட்டேன். அதுபோன்று என் மகனும் வல்லமையோ புதுமையோ செய்து தன்னையே காப்பாற்றிக் கொள்ள மாட்டார். ஆனால் உன் கையில நான் ஒப்படைக்கிறேன். அதுதான் அங்க சொல்றார். அந்த கஷ்டம் எவ்வளவு கஷ்டங்கிறத, என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர், அந்த ஆக்சுவலா ஒரு சங்கீத பாடல். அந்த பாடல் அவருக்கு ஞாபகம் வந்து அங்க ஜெபம் சொல்கிறார். அந்த ஜெபம் சொன்னதும் அனைத்தும் நிறைவேறிற்று. என்ன நிறைவேற்று? இந்த வாக்குதான். வருவதற்கு முன்பு அங்கே சாத்தானிடம் வாக்களித்தார் அல்லவா? அந்த வாக்கு நான் நிறைவேற்றி விட்டேன். ஆனால் நான் இன்று முழு மனிதனாகிவிட்டேன். எனவே இனி நாம் விரும்புவோர் அனைவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தந்தையே என்று சொல்லிதான் என்ன செய்கிறார் என்றால், உமது கையில் எனது ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்னுடைய பாடுகளின் பலன் என்ன? உறவு கொடுக்கும் தகுதி, மனிதனை தத்தெடுக்கும் தகுதி பெற்றேன் அல்லவா? அந்த உரிமை அனைத்தையும் உங்கள் கையில் நான் ஒப்படைத்து விட்டேன். இனி நாம் மீட்பை ஆரம்பிக்க வேண்டியதான், மீட்பு செயல்களை ஆரம்பித்து இனி தத்தெடுக்க வேண்டியதுதான் என்று சொல்வதுதான் அந்த செயல். அப்போதுதான் அவர் காவலில் இருக்கும் ஆவிகளை பார்க்கிறார். 1 பேதுரு 3:19 பாருங்கள். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த காலம் முதல் அனைத்து ஆன்மாக்களும், இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் அங்கு இருக்கின்றன. அவர்களிடம் போய் செய்தி அறிவித்து அவர்களை தத்தெடுக்கிறார். அதுக்கப்புறம் அதில் பல கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சேர்க்கப்பட்டவர்கள் தான் அவர்களும் இயேசுவோடு சேர்ந்து உயிர் தழுந்து நகரத்துக்குள்ளெல்லாம் போவார்கள். அதாவது அந்த ஊருக்குள்ளர போறாங்க இறந்தவங்க. அது என்ன, எப்படி அது நடந்தது என்றால், மறை உண்மை என்று ஒன்று இருக்கிறது. மறை உண்மை மறைமுன்மையாக இருக்க வேண்டும் என்றால், இறந்தவர்கள் உயிர் பெற்று வருவது மறைத்து வைக்கப்பட வேண்டும். அதாவது இறந்தவர்கள் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்படுவார்கள், அதனால் உயிர் தெழுந்து வருவார்கள் என்ற அந்த மறை உண்மை மறைக்கப்பட வேண்டும். அதனால திருப்பதியில் பார்த்தீங்கன்னா, இது என் மறைபொருள்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் இறந்த பின்பு உயிர் பெற்று வந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதன் பிறகு விண்ணுக்கு சென்று மீண்டும் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்கிறோம். இது நமக்கு தேவைப்படும் ஒரு நம்பிக்கை. இதுதான் மறைபொருள். இதை நாம் காக்க வேண்டும். அப்ப உயிர் தெழுந்து வர்றத நேரில் மக்கள் பார்த்தா எல்லா பேரும் நடிச்சுட்டு ஓடியாந்துருவாங்க. அப்படி வேண்டாம் கடவுளுக்கு மக்கள். அதனால் அதை மறைபொருளாக வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி உயிர் தெழுந்தவங்கன்னா திருப்பி விண்ணகத்துக்கு அழைத்து கொண்டு, இங்கே வாழ விட்டா எல்லாரும் தெரிஞ்சு போறோம் இல்லையா, அதனால் திருப்பி விண்ணகத்துக்கு அழைத்து கொண்டு இனி யாரும் அப்படிலாம் போகக்கூடாது மண் உலகத்திற்கு என்று அங்கே தடை செய்ததால் அதன் பிறகு யாரும் உயிர் தெழுந்தவர்கள் வரவில்லை. அது மட்டுமல்லாமல் அதை குறித்து விவரமும் எழுதப்படவில்லை. ஒரே ஒரு இடத்தில் தெரியாமல் ஒரே ஒரு புனிதர் எழுதிவிடுகிறார், அப்போஸ்தலர். அதனால் அது வேற சைட், நம்ம அதனால நம்பர் கொடுக்கல, அதெல்லாம் சொன்னா அப்புறம் டைப் ஆகிட்டே போயிடும். நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடவுள் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இறந்தாரா அல்லது நம்ம எல்லாம் காப்பாற்றுவதற்காக இறந்தாரா? அப்படி சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் சாகக்கூடாது என்பதற்காக அவர் இறந்தார், தன்னையே கையளித்தார். அவர் யாரும் கொலை செய்ய முடியாது, அதையும் சொல்கிறார். மானிட மகன் தாமாக முன் வந்து தன்னை கையளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுகொண்டு இவர் தாமாக முன் வந்து கையளித்ததால் நமக்கு இன்று உறவு கிடைக்கும் நிலை கிடைத்திருக்கிறது. எனவே இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொள்பவர் என்றால், கத்தோலிக்க திருச்சபையில் காட்டக்கூடிய அந்த நற்கருணை ஆண்டவர் அப்ப வடிவில் இருக்கக்கூடிய இயேசுவை நம்பி
யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இயேசு என்று, அவர்களுக்கெல்லாம் உறவு கிடைக்கும். இந்த நிலைதான் வெற்றி நிலை. இதைதான் அவர் இறந்ததன் மூலம் பெற்றார். அதனால் அது தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலை அல்ல, நம்ம எல்லாம் காப்பாற்றும் நிலை. அது பெருமற்றி வேற எந்த கடவுளுக்கும் கிடைக்காத வெற்றி. வேற கடவுள் என்று வழிபடுவ எந்த கடவுளுமே தன்னுடைய உறவுக்காரராக, பில்லியல் உறவுக்காரர் அப்படி வச்சுங்க, கடவுளின் உண்மையான உறவை பெற்றவராக நம்ம எல்லாம் மாற்றுகிறேன் என்று வேற எந்த கடவுளும் சொல்லவில்லை. மாறாக நம்முடைய ஆன்மாக்களை அழிப்பதற்கு உதவுகிறேன் என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் எப்படி கடவுளாக ஏற்பது என்பது நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு சிலர் அதை ஏற்பதால் அதையும் மதிப்போம் அவர்களையும் என்று சொல்லி, தந்தை மகன் தூயாவின் பெயராலே என்று சொல்லி இந்த கேள்வியை முடித்துக் கொள்கிறேன்.